பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் துதியும் புகழும் என்றென்றும் உண்டாவதாக. தேவாதி தேவனை உலகமெல்லாம் ஆராதிக்கும் இந்த நாளில் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பரிசுத்த ஆவியான தேவன் சொல்லும் அந்த வாக்குமாறாத சத்தியத்தை நாம் காது கொடுத்து கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நம்மையே ஆவி ஆத்மா சரீரத்தை கிறிஸ்து இயேசு வழியாய் பிதாவுக்கு நாம் அர்ப்பணிப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. ஆமென் அன்பானவர்களே, நான் என் சபையை கட்டுவேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த சபையை அவர் எப்படி கட்டினாராம்? தேவன் தன் சொந்த இரத்தத்தால் சபையை சம்பாதித்தார் என்று சொல்கிறது. ஆம், நீங்களும் நாமும் கிறிஸ்து இயேசு நமக்காக சேர்ந்த இரத்தத்தாலே நாம் மீட்கப்பட்டவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே நண்பானவர்களே, நாம் தான் சபை, ஒரு கட்டிடம் அல்ல, விசுவாசிகள் தான் சபைகள். ஆமென் அன்பானவர்களே, நாம் ஒன்று கூடி ஆராதிக்கிற இடத்தினால்தான் அந்த கட்டிடமே சபை என்று அது அழைக்கப்படுகிறது. ஆகவே கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார். எபேசியர் 5:23 சொல்கிறது. ஆம், அந்த சபை பிதாவின் மகிமையால் அது நிரம்புகிறது. அந்த சபையை, கிறிஸ்துவின் சபையை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். ஆகவே ஒவ்வொரு ஊழியக்காரிகளும் அவருடைய சமூகத்தை இரவு பகலாக தேட 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 ஆவியானவர் தாமே அந்த அழியாத கிறிஸ்துவின் சத்தியங்களை அந்த ஊழியக்காரர்கள் இதயங்களில் நிரப்பி நம்மோடு கூட வேதத்திலிருந்து அவர் பேசுகிறார். அவர்தான் பைபிள் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறதை இதோ காதுள்ளவன் கேட்க கடவன். நம்முடைய காது உலகத்தின் பல சத்தங்களுக்கென்று நாம் பாவிகளாக இருந்தபோது அவைகளை நாம் வாடகைக்கு விட்டிருந்தோம் சாத்தானுக்கு. ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமும் சரி, நமது ஆவிக்குரிய காதும் சரி, ஆவியானுடைய சத்தத்துக்கென்று நாம் கொடுக்க வேண்டும். ஆகவேதான் தேவனுடைய சத்தியம் நமது ஆத்மாவில் நுழையும் போது தேவன் நம்மோடு பேசுகிறார். அவருடைய குரலை கேட்கும் காது நமக்கு வர வேண்டும். ஆம், ஜெயம் கொள்ளுகிறவன், அப்படி என்றால் ஜெயிப்பதை பற்றித்தான் பேசுகிறார். ஜெயித்து உயர்வதை பற்றித்தான் பேசுகிறார் ஆவியானவர். வெற்றி அடைவதை பற்றி பேசுகிறார். ஒவ்வொருவரும் ஜெயிக்கும் போது பரலோகத்தின் பரதேசின் மத்தியில் இருக்கிற அந்த அழியாத ஜீவ கனியாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தகப்பன் அவருடைய ஜனங்களுக்கு அவர் எப்போதும் கொடுத்து அவர் மகிமைப்படுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு ஆவியானோர் பேசும் சத்தியங்களுக்கு செவி கொடுக்கும் போதுதான் இது நிறைவேறும். இந்த நாட்களில் வேத போதனைகள் சபைகளிலே மறைந்து கொண்டு வருகிறது. சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். இன்றைக்கு அநேக பேர் வெறும் பாடல்களைத்தான் ஒளிபரப்பி கொண்டு ஜனங்களை திசை திருப்புகிறார்கள். எச்சரிக்கை, பாடல்களை கேட்க வேண்டும், கிறிஸ்தவ பாடல்களை கேட்க வேண்டும். ஆனால் பாடல்களை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. மாறாக வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது என்று சொன்னார். ஆண்டவராக இயேசுவின் அழியாத ஜீவ சத்தியத்தை தான் நாம் அதிகமாக கேட்க வேண்டும். என்றால் அதுதான் நம்மை உயிர்ப்பிக்கும், அதுதான் நம்மை சுகமாக்கும். தேவ வசனம்தான் நம்மை அபிஷேகிக்கும். தேவ வசனம்தான் நமது எலும்புகளை, இரத்தத்தை புஷ்டியாக்கும், நம்முடைய ஆத்மாவை உயிர்த்தெழ வைக்கும். தேவ வசனம்தான் பரலோக பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக இயேசுவின் நாமத்தில் நம்ம உயிர்ப்பித்த ஒரு வாழ்க்கை வாழும்படி அது செய்யும். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசுவுக்கு முதலிடமும், அவரே வார்த்தையானவர். அந்த அழியாத ஜீவ சத்தியத்திற்கு நாம் செவி கொடுக்கும்போது நாம் அனுதினமும் இயேசுவின் நாமத்தில் ஜெயித்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இதைதான் தேவனை ஆராதிக்கும் ஆராதனையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே,
கிறிஸ்து இயேசுவை அனுப்பி துரோகிகளும் சண்டாளர்களுமாக இருந்த எங்களை இயேசு சிந்திய இரத்தத்தால் நீ ரட்சித்து மன்னித்து தெரிந்து கொண்ட தயவுக்காக நன்றி. கிறிஸ்து இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் உமது சபைகளாக நாங்கள் மாறும்படி தேவன் எங்களுக்கு வாய்ப்பு தந்தீர். கோடி நன்றி. ஆவியானவரே சபையை நடத்துகிறீர், ஆளுகை செய்கிறீர். ஆவியானவரே வேதத்திலிருந்து எங்களோடு பேசுகிறீர். ஆகவே நாங்கள் உலக சத்தங்களுக்கு அதிகமாக எங்கள் காதுகளை நாங்கள் அடிமைப்படுத்தி விடாமல் தேவ சத்தங்களுக்கு நாங்கள் அதிகமாக எங்கள் காதுகளை செவிசாய்க்க பலன் தாரும். அப்போதான் ஜெயமுள்ள ஒரு வாழ்வை வாழ்நாளெல்லாம் நாங்கள் வாழ முடியும். அருள் புரியுங்க அப்பா. மகிமை உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.